ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, இந்த 369 மெத்தட் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சத காலையில் 3 தடவை, மதியானம் 6 தடவை, நைட் 9 தடவை பேப்பரில் எழுதுனா நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அது கிடையாதுங்க. இந்த 369 மெத்தடுக்கு அறிவியல் ரீதியாக நிறைய தொடர்பு இருக்குதுங்க. ஆமாம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிக்கோலா டெஸ்லா ஒரு எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு. அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் தான் இப்போ நம்ம 80% நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வீட்டில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோங்க. அவர் இந்த 369 நம்பரில் இருக்க பவரை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவரோட வாழ்க்கையில் இவ்வளோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாருங்க. அவர் ஏன் இந்த 369 நம்பரை தேர்வு செஞ்சார்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களிலுமே எல்லா விஷயங்களிலுமே இந்த 369ங்கிற நம்பருக்குள்ளே தான் அடங்கி இருக்குதுங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களும், தாவரங்களும், மரங்களும், அதற்குள்ளே இருக்க அணுக்களோட எண்ணிக்கையை கணக்கிட்டு பார்த்தோம்னா கடைசியில் இந்த 396 இதுக்குள்ளே தாங்க அடங்குதுங்க. ஸோ இதனால் அவர் என்ன முடிவு பண்ணார்னா, நம்ம எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் இந்த 369ங்கிற நம்பருக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம புகுத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வேணுங்கிறது அதை சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட கொடுக்குன்னு நினச்சாரு அண்ட் சாதிச்சாருங்க. வாங்க நாம் அந்த டெக்னிக்கை எப்படி நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம வேணுங்கிறத அடையலாம்ங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான விஷயம் கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமாக உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நேர்மையான விஷயமா இருக்கணுங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். படிப்பு விஷயமா இருக்கலாம், வேலை விஷயமா இருக்கலாம், பிஸ்னஸ் விஷயமா இருக்கலாம், உங்கள் ரிலேஷன்ஷிப், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், நல்ல விஷயங்கள், இது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லியும் மற்றவங்க சொல்கிற மாதிரி எழுதணுன்றது அவசியம் இல்லைங்க. நீங்கள் அதை திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருக்கணுங்க. ஒவ்வொரு நேரமும் நீங்கள் சாப்பிட்றப்போ இல்லைன்னா வேறு எது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ எந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் அதை கூடவே நீங்கள் அந்த விஷயத்த நினச்சிக்கிட்டே இருக்கணுங்க. அப்படி ஏன் அந்த மாதிரி நினைக்க சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதை நினைக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட உள்ளுணர்வில் அதை பதிய வைக்கிறீங்க. அது இப்படி பதிய வைக்கிறதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் உங்களை அறியாமல் உங்களோட மனசாட்சியிலேருந்து ஆள் மனசுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அதை நடக்க அது உதவுங்க. அப்படி நீங்கள் திரும்ப திரும்ப அதையே அட்லீஸ்ட் ஒரு 3 to 7 days கிட்டே நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணங்கள் உங்களை அறியாமையே செயல்களாக மாற வைக்குங்க. செயலை மாறினதுக்கப்புறம் உங்களை அறியாமையே அதில் நீங்கள் முழு ஈடுபாட்டோடு ஈடுபடுவீங்க. அதற்கப்புறம் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக அதற்கான திறமையையும் அறிவையும் வளர்த்துக்கிட்டு நீங்கள் அந்த செயலை சீக்கிரமாக செஞ்சு முடித்து அதில் வெற்றி அடைவீங்க. இதே போல் தாங்க டெஸ்லா அவர்கள் அவருடைய ஒவ்வொரு கண்டுபிடிக்கும் மனதளவில் அவருக்கு என்ன வேணுங்கிறத பதிய வச்சுட்டு அதற்கப்புறம் வேலையை ஆரம்பிப்பாங்க. அதே போல் தாங்க நம்மளும் நமக்கு என்ன வேணுங்கிறதுல தீர்க்கமாக முடிவாக இருந்தோம்னா அந்த 369 நம்பர் மாதிரி எல்லா வகையிலும் சுற்றி கடைசியாக உங்களோட வெற்றிக்கு வழியிருக்குங்க. வீடியோலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, ஏதோ ஒரு வரியில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். விடாமுயற்சியுடன் நல்லதே எண்ணுங்கள், நல்லதே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.